everyone, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரூம் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஷெல்ஃபில் ஒரு ஷெல்ஃபை வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற டாய்ஸ் வைக்கிறதுக்காக வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து ஒவ்வொன்றும் எனக்கு பிடிச்சதா வாங்கி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டாய் இருக்குல்ல, இது வந்து 12 ரூபாய் தான், வெறும் 12 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். அதே மாதிரி இதுவும் வெறும் 12 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். விலையும் கம்மியாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், அந்த மாதிரி பொருள் தான் நான் வந்து கொஞ்சம் பார்த்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா பொம்மையுமே வந்து நான் பார்த்து எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அது மாதிரி வாங்கினேன். இதுவும் நான் ஒரு 12 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது வந்து மெயினாக பால் பாட்டில் கையில் வச்சுருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி பால் பாட்டில் கையில் வச்சுட்டு தலானியில் குப்புறப்படுத்திருக்க மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி 12 ருபீஸ்க்கு தான் நான் வந்து வாங்கினேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து கிஃப்டாக வந்தது. ஸோ இதிலலாம் வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்து செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிஃப்ட் வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு தர்மாக்கோல் ஹைட் வந்து அதிகமாக்கி வச்சுருக்கேன். அது என்னோடய வெட்டிங்க்கு வந்தது. ஸோ அதே மாதிரி இந்த பீஸும் வந்து ஹைட்டுக்காக வந்து தர்மாக்கோல் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த குருவி புறா எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இதுவும் வந்து 12 ரூபான்னு வாங்கினேன். அதே மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லலாம் ஃபோட்டோஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். என்னோடய ஷெல்ஃபில் ஒரு ஷெல்ஃபை வந்து சும்மா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே வந்து டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்காக நம்ம லேமினேஷன் ஷீட் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு புக் நோட்டுக்கெலாம் போட்டு கொடுப்போம்ல லேமினேஷன் ஷீட், அதை வந்து அதில் நான் வந்து வச்சு செல்லோ டேப் போட்டு நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ டஸ்ட்டு படியாமையும் இருக்கும், நமக்கும் வந்து பொருளும் பாதுகாப்பாக இருக்கும். பாருங்கள், நான் லாங் வியூவில் காமிச்சிருக்கேன். மேலே சின்னதாக இருந்த ஒரு இடத்துல வந்து நான் வந்து 3 ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே இருந்த ஷெல்ஃபில் அழகாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க திங்ஸுங்களை வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 கார்னர்லேயும் அதே மாதிரி ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். அடுத்தடுத்து உள்ள ஷெல்ஃபில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு, இந்த பாக்ஸில் நான் என்னோட ரெகுலர் வேர்ஸ்லாம், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் நான் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எப்படி வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து எனக்கு வந்து பார்ட்டிஷன் வந்து இதிலே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு வந்து என்னோடய பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டதெல்லாம் வச்சுருக்கேன். நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறதுனால என்கிட்ட நிறைய பேர் வீட்டுக்கு வந்து த்ரெட்டிங், ஃபேஷியல், ப்ளீச் எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இது போக எக்ஸ்ட்ரா வெட்டிங்க்கு வந்து மேக்கப் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். ஜுவல்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், இதிலே பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாத்ரூம் அக்சசரிஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் வாஷ், மவுத் வாஷ், ஹேப்பிக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சீயக்காய், அப்புறம் வந்து இது வந்து டாய்லெட்டில் ஃப்ளஷில் போடுறது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து மந்த்லி ஜாமான் வாங்கும்போது நான் வந்து இது மாதிரி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதுக்காக வந்து இந்த பாக்ஸ் வந்து வச்சு இதில் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரியே பார்ட்டிஷன் இருக்கிறதுனால ஒன் சைடு எனக்கு, ஒன் சைடு எங்கள் வீட்டுக்காருக்குன்னு வச்சுருக்கோம். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக அவங்களோட திங்ஸு, ட்ரிம்மர், பர்ஃப்யூம்ஸ், அப்புறம் வந்து ஷாம்பூஸ், இது சோப்பு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபேர்னஸ் க்ரீமு, அப்புறம் வந்து இது வந்து ஃபேஸ் வாஷு, அப்புறம் வந்து இது வந்து ஷேவிங் லோஷன், இது வந்து இது இருக்குல்ல லேசர், அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இந்த சைடு இருக்கிறது என்னோடைய திங்ஸு, ஷாம்பூ, சானிடைசர், அந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் ஃபில் பண்ணி வச்சுட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் மாற்றி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த திங்ஸ்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆல்மண்ட் ஆயிலும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நல்லா இருக்குது. அப்புறம் எண்ணெய்க்குள்ள சோப்பு, ஷாம்பு, நாங்கள் இந்த எண்ணெய் வந்து அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இதில் வச்சுட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம். டூத் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இருக்கிற ஷெல்ஃபில் அந்த பார்ட்டிஷனில் நடுவில் நானாக ஒரு
அட்டை வச்சு நான் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து நைட்டீஸ், அந்த பக்கம் இன்ஸ்கர்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ராக் பேண்ட்ஸு, யோகா செய்யும்போது போட்டுக்கிறதுக்குள்ள ட்ராக் பேண்ட்டு, கீழே விரிச்சுக்கிறதுக்குள்ள டவலு. இந்த பாக்ஸில் வந்து கிளாஸ் வளையல்லாம் வந்து இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கிளாஸ் வளையல் போட பிடிக்கும். ஸோ அதனால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாக்ஸில் அந்த பார்ட்டிஷன்லேயே ஒரு பார்ட்டிஷன் வச்சு மாஸ்க்கு, க்ளவுட்ஸு, அப்புறம் வந்து இது என்னோடய டிஷர்ட்டு, டிஷர்ட்ஸு இதெல்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த பார்ட்டிஷனுக்கு அந்த பக்கம் ஒரு இது வச்சு அதில் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் வச்சு அதில் வந்து என்னோட கர்ஷீஃபு இதெல்லாம் வந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் ஃபேஸ் டவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்ட்டிஷன்ஸில் இன்னர் வேர்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் எங்கள் வீட்டுக்காரது, அதுலேயும் அதே மாதிரி நான் பார்ட்டிஷனில் ஒரு பார்ட்டிஷன் வச்சு இன்னர் வேர்ஸ், ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸு இதெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டவல் இருக்க பாக்ஸு. டவல் வந்து வாஷிங் மிஷினில் இருக்குது. அப்புறம் வந்து இவங்களோட ஷர்ட் பேண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எல்லாமே வந்து ஃபைல் மெத்தடில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கறனால என்ன நமக்கு இருக்குங்கிறது தெரியும், நமக்கு ஸ்பேஸும் சேவிங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி மெத்தடில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பேஸ்கெட்டில் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 4 பெட்ஷீட்ஸ் வச்சுருப்பேன். அதை வச்சு அதில் வச்சுருக்கேன். இதில் வந்து மேட்ஸு, இதில் வந்து ஜர்கின்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். இது பக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி, மெடிசன்ஸ் பாக்ஸ் மாதிரி அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேலே யோகா மேட் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட ஷெல்ஃபு. இதை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை வந்து உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மேலே ஷோகேஸ் போட்டிருக்கிறதுனால அங்கே ஸ்க்ரீன் போடாமல் அதுக்கு கீழே மட்டும் நான் வந்து என்னுடைய வால்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி, பெயிண்டிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிங்க் வித் சாண்டலில் ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை